மகாலட்சுமி குறி சொல்கிற பொண்ணா வந்து மணிகண்டன் கையும் அவரோட தம்பி கையும் பார்த்து சொன்னாங்க அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அங்கேருந்து காணிக்கை வாங்கிக்கிட்டு மகாலட்சுமி கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு வர மணிகண்டன், அம்மா உங்களோட சிவ உருவத்தை காமிச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவங்கள வணங்கி நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடி சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமோஸ்துதே கருடா ரூடே கோலாசுர பயங்கரி சித்தி புக்தி பிரதே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி வணங்க அவங்களும் அவங்களோட சிவ உருவத்துக்கு வர்றாங்க. மணிகண்டா, உன்னோட விசேஷங்கள் எல்லாம் நேர்லயே பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு குறி சொல்றவளா இங்க வந்த அப்படின்னு அவங்க சொல்லவும், உலகத்துக்கே ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய என்னுடைய அண்ணன் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீங்க நான் இருக்கிற இடத்துல என்னைக்கும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு இவரும் கேட்கிறாரு. அதோட எனக்கு உங்களோட தரிசன பாக்கியமும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு குறி சொல்றதுக்காக உங்களுடைய ஸ்பரிச பாக்கியத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. மகாலட்சுமியும் மணிகண்டனோட அருள் நிறைஞ்சிருக்க இடத்துல நான் என்னைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. இது நாராயணன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில மணிகண்டனை பார்க்க மந்திரி ரொம்ப யோசனையோட அங்க வந்து நிக்கிற. மணிகண்டன், நான் உங்களை வர சொன்னதுக்கான காரணம் உங்ககிட்ட சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாரு. நீங்க எப்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எனக்கு ஒரு உத்தரவு மட்டும் போடுங்க, உடனே வந்து நிக்கிறேன் அப்படின்னு மந்திரி சொல்ல, மணிகண்டனும் குணங்கள் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், ஜனங்களுக்கு தொண்டு செய்யறதுலேயே நேரம் போறதுனால படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மணிகண்டனும், இப்படி ஒரு மந்திரி கிடைக்கிறதுக்கு ஜனங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆனா நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, ராஜாவுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருக்கணும், சிறந்த அறிவாளியா இருக்கணும், கண்டதையும் பேசாம எது முக்கியமோ அதை மட்டுமே பேசக்கூடியவனா இருக்கணும், நுண்ணறிவு உள்ளவனா நல்ல உத்தமனா இருக்கணும் அப்படிங்கறதா அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, மந்திரி எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே வரான். அதே நூல்கள்ல இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும், அது என்னன்னு மந்திரி கேட்கிறான். வேற ஒன்னும் இல்ல, வஞ்சகம் நிறைஞ்சவனா, துரோகம் செய்யக்கூடியவனா, ராஜாவுக்கு தவறான வழிகாட்டுதல் செய்யக்கூடியவனா இருக்கக்கூடிய ஒரு மந்திரி 70,000 எதிரிகளுக்கு சமமானவன் அப்படின்றதும் மந்திரி பயந்துட்டு ஆமாமா சரிதான் அப்படிங்கிறான். இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது கிடையாது, நூல்கள்ல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், நீங்க சொல்றது ரொம்ப சரி, அப்படி ஒரு மந்திரி இருந்தானா அவனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். உடனே மணிகண்டனும், இதெல்லாம் நீங்களும் யோசிச்சா ரொம்ப நல்லது, நீங்க 5 வகையான தோஷங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் தெரியும்னு சொல்லிட்டு மந்திரி வரிசையா ஒன்னொன்னா சொல்லிட்டு வர, இடையிலேயே நிறுத்துற மணிகண்டன், இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும், இந்த தோஷங்கள் எதுவுமே இல்லாம ஒரு உத்தமமான மந்திரி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், மந்திரி ஆமா அப்படின்ட்டு, நீங்க இதை பத்தி இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். வேற ஒன்னும் இல்ல, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் பேசித்தானே ஆகணும், தவறான பாதையில யாராவது போனா அவங்கள தடுத்து நிறுத்தி சரியான பாதைக்கு திருப்ப வேண்டியது கடமையாச்சு, இனிமேல் ஏதாவது சந்தேகம் வந்தா உங்களை நான் கூப்பிடுறேன், ஆனா அதுக்கு அவசியம் வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கும் மந்திரி ஆமா சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சொன்னது எதுவும் யாரையும் காயப்படுத்துறதுக்காக சொன்னது இல்ல, ஆனா நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் அங்க இருந்து கிளம்ப, மந்திரி இப்ப இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.